வணக்கம். ஆன்மீக செய்திகள். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா ஆகஸ்ட் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 7ஆம் நாள் சண்முகர் ஆறுமுக நயினார் பிள்ளையார் கட்டளை மண்டபப்படியில் இருந்து சிவப்பு சாத்தியில் எழுந்தருளினார். சிவப்பு பாட்டுடுத்தி சிவப்பு வண்ண மலர்கள் அலங்காரத்தில் வள்ளி தெய்வானை சமேத சண்முக பெருமான் தங்கச் சப்பரத்தில் அருள் பாலித்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 8 ரத வீதிகளில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். தேனி போடிநாயக்கனூர் பகுதியில் 250 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உள்ளது. ஜமீன்தார் வம்சாவழியினர் கட்டிய கோவில் தற்போது அறநிலையத்துறை நிர்வாகத்தில் உள்ளது. சுமார் 16 ஆண்டுகளுக்கு பின் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கியது. மகா பூரணாகுதியுடன் யாகசாலை பூஜை நிறைவடைந்தது. யாகசாலையில் இருந்து மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். Oh,